2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிகவின் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 4 பேர் கொண்ட நிர்வாகிகளை குழுவில் அமைத்து பிரேமலதா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கட்சியினுடைய துணை செயலாளர்கள் எல்.கே. சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய அவைத்தலைவர் இளங்கோவன், முன்னாள் எம்எல்ஏ மோகன்ராஜ் உட்பட 4 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தேமுதிக சார்பிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து 3 நபரும், புதிதாக 1 நபரும் என 4 பேர் கொண்ட கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை தேமுதிக தற்பொழுது அமைத்திருக்கிறார்கள். இந்த 4 பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை இன்று மாலை 5 மணி அளவில் அதிமுகவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை அதிமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிக நடத்தியிருந்தார்கள். சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களுடைய இல்லத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, அதே போல பெஞ்சமின் உள்ளிட்ட அதிமுகவினுடைய மூத்த முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இன்றைய தினம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிற நிலையில் மாலை 5 மணி அளவில் தேமுதிகவினுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் நேரடியாக அதிமுக நிர்வாகிகளை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தேமுதிக 7 தொகுதிகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினிடம் 4 தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் கூறியிருக்கிறார்கள். மாநிலங்களவை பதவியை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என அதிமுக தரப்பிலே கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை தற்பொழுது தேமுதிக அமைத்திருக்கிறது.